இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இங்க 3ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து பயணிக்கும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள்ல உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகளும், கன்சல்டன்சி சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியான வருமானத்தை எங்க இருந்தெல்லாம் சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அதிகப்படியான ஒரு எண்ணங்கள் உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு சிரமமே வேண்டாம், எளிதாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியில இருக்கிறார். 8ஆம் தேதி 12வது மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் அந்த தனுர் ராசியிலேயே இருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் இந்த செவ்வாயின் பார்வையில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த பார்வை என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, 4ஆம் பார்வையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கிறார். இந்த குரு பகவானின் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால சமசப்தம ஸ்தானத்துல, அதாவது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயம் இந்த சனியினுடைய பார்வையும் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் மீது படுறதுனால இந்த காலகட்டம் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது பலமாக இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான கோச்சார நிலவரப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திலையும் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் இருக்கிறார். செவ்வாயின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மிருதுவான குணமுடையவர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப எளிமையான பேச்சு, ஒரு நளினமான ஒரு பேச்சு, இந்த மாதிரியெல்லாம் யாருடைய மனதுமே பாதிக்காத அளவுக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டா சில இடங்கள்ல பயணிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியும் அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல பயணிக்க போறார். இந்த 3ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால அதிகப்படியான அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அவர்கள்னால சில விஷயங்களுக்கு நீங்க ஒரு தொலைவுல இருந்து அவர்களுக்கு உண்டான சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் உங்களுக்கு தேவையான வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக ரொம்ப பிரயத்தனம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருமானத்தை எங்க இருந்தெல்லாம் சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அதிகப்படியான ஒரு எண்ணங்கள் உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு சிரமமே வேண்டாம், எளிதாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல தொந்தரவுகளை கொடுத்திருக்கும். சில பேர்லாம், நிறைய பேர் அந்த உயர் அதிகாரிகளின் டார்ச்சர் தாங்க முடியாமயே நீங்க வேலையெல்லாம் விட்டுருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கும் வேலை இழக்காமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களினுடைய அலுவலக சூழ்நிலை முழுவதுமாக மாறுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல தனியா இருக்கிறீங்க, ஃபேமிலியை பிரிஞ்சு நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய குடும்பத்தை அழைத்து செல்வதற்குண்டான சில அடிப்படை முயற்சிகளை எடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வேலை வாங்கி தருவதற்குண்டான சில முயற்சிகளையும் எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில
அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்க போது. வெளிநாட்டுல நீங்க ஏற்கனவே இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷமா அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இங்க 3ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து பயணிக்கும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால உடன் பிறந்தவர்களை கூட பார்க்க முடியாம தவிக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல உடன் பிறந்தவர்களையே நினைத்து இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும், அவங்கள நீங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும், அவங்க உங்களை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும், அந்த மாதிரியான சில ஒரு நல்ல ஒரு பழைய கால ஒரு ஞாபகங்கள் அப்படின்றது வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியா ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மாறி அந்த உடன் பிறந்தவர்களோட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள்ல, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகளும், கன்சல்டன்சி சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியான வெளிநாட்டு பயணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல, தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளே இல்ல, நஷ்டங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதிகப்படியாக அந்த உங்களுடைய பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு உங்களுடைய தொழில் நல்ல பிராண்டா வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமண உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல விவாகரத்து ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்தவங்க கூட மீண்டும் மனம் மாறி நீங்க ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண வரன்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொண்டு கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். திருமண வரன்கள் அமையும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல்கள், மன ரீதியான நெருடல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி பெற்று ஒரு ஜாதக ரீதியான ஒரு பொருத்தம் இருக்கக்கூடிய வரன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா மன பொருத்தம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வரன்கள், நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத சில வரன்கள் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமுருகனை வழிபாடு செய்யறது நல்லது. பாலமுருகன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரத்தையும் எளிதாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான். முருகன்லயே பலவிதமான ஒரு முருகன் இருக்கு. அதுல இந்த பாலமுருகன் அப்படின்றது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருகனும், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட வரத்தை கேட்ட இடத்துல உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு கலியுக தெய்வமாகவும் இந்த பாலமுருகன் இருக்கும். அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல நீங்க பாலமுருகனை வழிபாடு செய்யும் போது ஒரு நேர்த்திக்கடன் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகவும் எளிதாக மிகவும் அருமையாக ஒரு துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்துடும். அதனால இந்த மாதிரியான ஒரு நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு செய்யறது அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.